என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் கூட இருக்குன்றதே எனக்கு தெரியாதுங்க. பட் இப்போ நான் என்னோட பாப்பாக்கு எது குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இது ஹெல்தியா இல்லையான்னு யோசிச்சுட்டு தாங்க குடுக்கறேன். இப்பவுமே அவளோட ஸ்நாக்ஸுக்காக நல்லா ஒரு ஹெல்தி வெர்ஷன்ல கருப்பு கவுனி அரிசி லட்டு தாங்க பண்ண போறேன். கருப்பு கவுனி அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு வறுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட மாவு இருந்தது, அதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். அது கூட கொஞ்சமா கருப்பு எள்ளு அண்ட் கடலைய வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெள்ளை எள்ளு கொஞ்சமா இருந்தது, அதையும் ஆட் பண்ணிருக்கேன். பிளேவருக்காக நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப அந்த மாவு கூட நம்ம அரைச்ச எள்ளு பொடி, நாட்டு சக்கரை, கொஞ்சமா நெய் அண்ட் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க நட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி மட்டும் இல்லாம இதுல ஆட் பண்ணிருக்க மத்த பொருள் எல்லாமே ஹெல்தி இன்கிரிடியன்ஸ் தாங்க. சோ நீங்க பசங்களுக்கும் தரலாம். உங்களுக்கு வேண்டிய சைஸ்ல சின்ன சின்ன பால்ஸா உருட்டி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல இந்த ரெசிபி முடிஞ்சிருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி மாவை காங்கேயன் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து நான் வாங்கியிருந்தேங்க. இது மட்டும் இல்லாம ராகி அவல், சாமை அவல்னு நிறைய ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கு. பேஜை டேக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல டீடைல்ஸ் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்க.